எனக்கேடா எந்தேம்மா இந்த மாதிரி நீ இலைச்சல சீக்கிர பைக்கை ரெப்பியாருக்கு போட்ட கேரேஜுக்கு இன்ஜின் லீக் ஆகுன்னு சொல்லி பைக்கை போட்டுட்டு அவத்துலேருந்து இங்கேக்கு நடந்து வந்தேன். அந்த நடந்து வந்து சரியான மாத்திரை எனக்கு. கொஞ்சம் நீ யோசனை பண்ணி பாரு, அந்த ஷவுமி த வியூன்னு சொல்லு, அந்த பேருவலை பொடியன் எப்படி நடக்க ஆகும். அதுதான் பாப்பா நானும் யோசித்தேன். அந்த பொடி இருக்கும் சும்மா தேவையில்லாத வேலைனா. தேவைக்கில்லாத வேலையா? அது அந்த பொடியை சாதனை படைக்க போகிறோம்னா சாதனை படைக்க போகிறான், புதிய சாதனை ஒன்று படைக்க போகிறான். சாதனையா? நடக்குது எல்லாம் ஒரு மேட்டர் உண்டா வாப்பா? நடக்குது ஒரு மேட்டர் உண்டா? நடக்குது எல்லாம் ஒரு மேட்டரான்னு சொல்லி நீ கேட்க என்கிட்ட. அவடத்துலேயும் இவத்துக்கு நடந்து வந்தது கொஞ்சத்துக்குமே சொல்லி இலைச்சி சாப்பிட்றாய் நீ. அந்த பொடி ஒரு நாளைக்கு 35-40 கிலோமீட்டர் நடக்கிறான். அது மாதிரி 1500 கிலோமீட்டர் இலங்கை ஃபுல்லாக நடந்தே ஒரு சாதனை ஒன்று படைக்க போகிறான். அப்படி சொல்லி இப்போ பாருங்கள் எவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் முன்னேறி, மனுஷரெல்லாம் முன்னேறி, வாகனமெல்லாம் கண்டுபிடிச்சிக்கு, பைக்கிக்கு, வேனிக்கு, காரிக்கு, அதெல்லாம் வச்சுக்கொண்டு நாடு ஃபுல்லாக சுற்றி வர நடக்குன்னு சொன்னாங்க. தேவிலா வேலுன்னு தானே. மற்றது எங்கட நாட்டில் நிறைய பேர் அந்த பொடியினை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அந்த பொடியினை ஊக்குவிக்காங்க, அந்த பொடியினுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கு. அதே மாதிரியே விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் நிற்கிற அவரை விமர்சனம் பண்ணுவவங்களும் இந்த தேவையா இதெல்லாம் நடக்கு, தேவையா வாகனத்தை வச்சு கொண்டு எந்தக்கு இவர் நடந்து போகிற யூடியூப்பில் சப்ஸ்கிரைப்பை கூட்டி கொடுறதுக்கு வேலை வெட்டி இல்லாதாக்கள் தான் இப்படி செய்துன்னு சொல்லி குத்தி காட்டி விமர்சனம் பண்ணாக்களும் நிற்கிய. வெளிநாட்டில் ஒருத்தர் அமெரிக்காவில் தெரியுமா, கையால் 12 கிலோமீட்டர் காலண்டே வச்சுக்கொண்டு கையால் மட்டும் 12 கிலோமீட்டர் நடந்து சாதனை வச்ச. அப்போ அந்த நாட்டு மனுஷர் அவங்களுக்கு அந்த பொடியனை விமர்சிக்கல, காலண்டே வச்சுக்கொண்டு ஏடா இவன் கையால் நடக்குன்னு சொல்லி அந்த பொடியனுக்கு விஷ் பண்ணினேன். அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒருத்தர் அதிக நேரம் தண்ணி உள்ளுக்கு மூச்செடுக்காமல் நின்று சாதனை வச்சேன். அப்போ அந்த நாட்டு மனுஷர் இவருக்கு சில வெளியே தானே நல்ல ஆக்சிஜன் நிற்குது, தண்ணி உள்ளுக்கு போய்த்துக்கொண்டு மூச்சடிச்சு சாக போகிறோன்னு சொல்லி அந்த நாட்டு மனுஷர் அப்படி சொல்லலை, அந்த பொடியனுக்கு விஷ் பண்ணினேன். அப்படி சாதனை படைக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் விஷ் பண்ணுங்க, எங்கள்ட நாட்டிலையும் விஷ் பண்ணுங்க தான். ஆனால் அதுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் அவரை விமர்சனம் பண்ணுங்க. நான் இப்போ உனக்கு ஒன்று சொல்லி நல்லா மீட்டராக வச்சுக்கோ சரியா? அந்த பொடியன் இப்போ செய்ய போகிற சாதனையை நீ வந்து புகழ்ந்து விஷ் பண்ணி அப்படி அந்த பொடியனுக்கு மோட்டிவேஷன் வர மாதிரி ஒன்றும் செல்லாத்துக்கு பரவாயில்லை. அந்த பொடியன் செய்த வேலைக்கு விமர்சனம் பண்ணாமனின்றா மட்டும் போதும், விளங்கினா? எங்கள் நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேருக்கு அந்த பொடியன் இப்போ பிரபல்யமாகி கொண்டு வர அந்த பொடியனுக்கு டிக்டாக்ல அப்போ யூடியூபில் இப்போ ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூடுன்னு சொல்லி சின்ன பொறாமையுண்டும் மீக்கி. These nuts.